நம்முடைய தமிழ் புத்தாண்டு தை வாழ்த்துக்கள். நமது அறம் இயற்கை வேளாண்மை சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுளி. இது வந்து ஒரு 150லேருந்து 180 நாட்களுக்கு விளையக்கூடிய அற்புதமான ஒரு கருப்பு கவுளி. இது வந்து அரிசிகளின் அரசி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு நெல். இந்த நெல்லோட பயன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதெல்லாம் ஒரு காலத்தில் மன்னர்கள் தான் சாப்பிட்ணும், மக்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நெல். இந்த நெல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடும்பொழுது ஒரு பயிர் வச்சு நட்ட நெல் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு 10 பயிர் வச்சு நடக்கூடிய அளவுக்கு தூர் வந்து வெடிச்சிருக்குது. இதுக்கு எந்த செயற்கை உரம் எதுவுமே போட கிடையாது. எல்லாமே இயற்கையில் புண்ணாக்கு, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இயற்கை முறையில் மட்டும்தான் கொடுத்துருக்கு. பூச்சிக்கொல்லி கூட எதுவுமே இது அடிக்க கிடையாது. இது வந்து இஞ்சி பூண்டு நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி அற்புதமாக மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதை தான் வந்து நம்ம வச்சு இதுக்கு வந்து எந்த நோய் தாக்காமல் அற்புதமாக நம்ம வந்து இதுலேயே நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே இருக்குது. அதையும் தாண்டி கூடுதலாக எண்ணற்ற இயற்கை நமக்கு வந்து சக்தி இருக்கணுங்கிறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தியாக அருமையாக இருந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா இதை வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் என்பது உங்கள் வாழ்நாள்லேயே இன்றைக்கி வராது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து இன்றைக்கி எல்லாம் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் சாதாரணமாக இருக்குது. காரணம் நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கிறனால தான் சர்க்கரை நோய் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய உறுப்புகளில் அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து மாறுபடுற காரணத்தினால தான் எல்லாருக்குமே இன்றைக்கி சர்க்கரை சுகர் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே வச்சுட்ருக்குறோம். அது ஒரு சிலர்லாம் 1/2 கிலோ 1 கிலோ இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வீட்டில் மட்டுமல்ல உடம்புலேயே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து இயல்பாக எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறனால எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கும் சுகர் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு சுகருங்கிறதுக்கு நான் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. அதே போலோடைய வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து 82 கிலோ இருந்தேன். இன்றைக்கி சாதாரணமாக 72 கிலோ இருக்கிறேன். நான் வந்து வெயிட்டு குறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இந்த அரிசிகளினுடைய அரசி இந்த நெல் தான். அற்புதமான நெல். இந்த நெல்லை வந்து நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 155 சென்டிமீட்டர் இருக்கிறேன். 150 என்னை விட இது பார்த்திங்கன்னா வளர்த்தியாக இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அற்புதமான வளர்ச்சி. ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாளாக பார்த்திங்கன்னா சின்ன பயிராக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் என்னுடைய உயரத்தை பாருங்கள், என்னை விட அதிகமாக இருக்குது. அப்போ தான் நம்மளுடைய நீடித்த நாட்கள் வாழக்கூடிய ஒரு நெல் தான். நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இயற்கை இருக்கும். இந்த குட்டை பயிர்கள் சீக்கிரம் விளையிறனால தான் நமக்கு நிறைய நோய்கள் நம்மளை வந்து தாக்குது. இன்றைக்கி நோய் இல்லாமல் வாழ வேண்டும், 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயற்கைக்கு திரும்புங்கள். இயற்கை வேளாண் பண்ணை இயற்கை வேளாண் பண்ணையில் என்னுடைய மகசூலை பாருங்கள், வாங்கி சாப்பிடுங்கள். அனைவரும் நல்ல சீரும் சிறப்புமாக செவ்வென வாழ உங்களை அறம் வேளாண் பண்ணையின் சார்பாக மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.